ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு 1000 ரூபாய் பணம் வராதவங்க ஸோ என்ன பண்ணணும், என்ன காரணத்துக்காக பணம் வரல, இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தமிழக அரசு சார்பில் மகளிருக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் திட்டத்தை வந்து பார்த்தா செயல்படுத்திட்டு வராங்க. 2023 முதல் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த்து 15ஆம் தேதி ஆச்சு அப்படின்னா 1000 ரூபாய் வங்கி கணக்கு வந்து செலுத்தியிருக்காங்க. அந்த வகையில் இந்த ஸ்கீமுக்கு விடுபட்டவங்க அப்ளை பண்ண முடியாதவங்களுக்கு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு முகாம் ஏற்படுத்தி அதன் மூலமாக கிட்டத்தட்ட 28 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருப்பதாக ஒரு தகவல் கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்கீம் மூலமாக, அதாவது அந்த உடன் ஸ்டாலின் முகாமில் யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்களோ சிலருக்குமே வெரிஃபிகேஷன் பண்ணி நேற்று 12/2025 முதல் அமௌண்ட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் நேற்றே வந்து பார்த்தா பல பேருக்கு 1000 ரூபாய் அமௌண்ட்டை வந்து செலுத்திட்டாங்க. நிறைய பேருக்கு வந்ததாக எஸ்எம்எஸும் வந்து பண்ணியிருந்தீங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தா 1000 ரூபாய் கிரெடிட் அப்படின்ற மாதிரி மெசேஜ் வந்திருக்கு. அதுவும் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி அனுப்பியிருக்காங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு தமிழக அரசு சார்பில் இந்த 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை அனுப்பிட்டாங்கன்னு அர்த்தங்க. எல்லாருக்குமே வந்து பார்த்தா நேற்று வந்து கிரெடிட் ஆயிருக்கு. நிறைய பேருக்கு வந்து பார்த்தா வரலை அப்படின்ற மாதிரிலாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ மெசேஜும் ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி மெசேஜும் வந்து பார்த்தா அனுப்பியிருந்தாங்க. அன்பு சகோதரிக்கு வணக்கம். மகளிரின் உழைப்புக்கு அங்கீகாரம் அளிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள். வாழ்த்துக்கள். இன்று முதல் மாதந்தோறும் அனுப்பப்படும் ரூபாய் 1000 என்பது உதவித்தொகையை அல்ல, தங்களின் உரிமை தொகை அப்படின்ற மாரி இந்த மாதிரி எஸ்எம்எஸும் வந்து அனுப்பியிருக்காங்க. இதெல்லாமே வந்தவங்களுக்கான ஒரு மெசேஜாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ பேருக்கு இந்த மகளிர் உரிமை தொகையை அனுப்பியிருக்காங்க அப்படின்னா 16,94,000, அதாவது 16.94 லட்சம் பேருக்கு. ஸோ புதுசாக வந்து பார்த்தா இப்போதைக்கு நேற்று அமௌண்ட் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து 17 லட்சம் பேருக்கு வந்து பார்த்தா அமௌண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா 28 லட்சம் பேர் இந்த முகாம் மூலமாக அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 17 லட்சம் பேருக்கு வந்து பார்த்தா அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. மேபி இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 12 லட்சம் பேருக்கு இன்னும் வந்து பார்த்தா அமௌண்ட்டு வராமல் இருக்குங்க. அதேமாரி வந்து பார்த்தா புதிய பயனாளிகளுக்கு அந்த கணக்கு அட்டை இருக்குது பாருங்கள், கிரெடிட் கார்டு மாரி வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. அந்த மகளிர் உரிமை தொகைக்கான கிரெடிட் கார்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அடுத்தடுத்த மாதம் முதல் கிட்டத்தட்ட 1.30 கோடி பேருக்கு மகளிர் உரிமை தொகை வருங்க. ஸோ அடுத்த மாதம் இதுக்கப்புறம் 15ஆம் தேதி முதல் எல்லாருக்குமே நார்மலாக எப்படி வருமோ அதேமாரி எல்லாருக்குமே வந்து 15ஆம் தேதி முதல் உங்கள் வங்கி கணக்கு 1000 ரூபாய் வரும். ஓகே, ஸோ இப்போ வங்கி கணக்கு 1000 ரூபாய் வந்துருச்சு. ஸோ வந்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ மீதி வராமல் இருக்காங்க பாருங்கள், ஆல்மோஸ்ட் ஒரு 12 லட்சம் பேர் 11 லட்சம் பேர் கிட்ட வராமல் இருக்குது. அவங்களுக்கு வந்து ஏன் வரல, எதுக்காக வரல, என்ன காரணம் அப்படின்ற எந்த ஒரு எஸ்எம்எஸ்ஸுமே வந்து கொடுக்காமல் இருக்காங்க. எந்த செய்திகள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வராதவங்களுடைய நிலை பற்றி எதுவுமே வந்து அப்டேட்டும் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ வராதவங்களுக்கு வந்து பார்த்தா ஆல்மோஸ்ட் ஒரு சில ரீசன் தாங்க இருக்குது. அதாவது என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட க்ரைட்டீரியா வந்து கொடுத்துருந்தாங்க. எலிஜிபிலிட்டி, உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் 2 லட்சம் ரூபாய்க்குள்ளே இருக்கணும். அதுக்கு மேலே போதும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்கீமில் எலிஜிபிள் கிடையாது. இதை தவிர்த்து நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த ஸ்கீமில் எலிஜிபிள் கிடையாது. அதேமாரி வருஷத்துக்கு 3600 யூனிட்டுக்கு மேலே நீங்கள் மின்சாரம் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் எலிஜிபிள் கிடையாது. அதேமாரி வந்து பார்த்தா 5 ஏக்கர் நஞ்ச நிலம் வச்சுருக்கவங்க, 5 ஏக்கருக்கு மேலே 10 ஏக்கருக்கு மேலே புஞ்ச நிலம் வச்சுருக்காங்க, அவங்களுக்கும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு சில க்ரைட்டீரியா கொடுத்துருந்தாங்க. அதில் உங்களது வருது அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகிருக்குங்க. பட் மேபி அவங்க ரிஜெக்ட் ஆனதுக்கு என்ன காரணம் அப்படின்றத தெரிவிச்சிருக்கலாம், அதை கூட வந்து தெரிவிக்காமல் இருக்காங்க. முதல் ரீசன் இதுதாங்க உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை க்ரைட்டீரியா ஏதாச்சும் இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 12 lakh அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரீசன் இதுவாக தான் இருக்கும். பட் அதிகாரப்பூர்வமாக இந்த ரீசன் அப்படின்னு தெரிவிக்கல. மேபி விரைவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணலாம். ஸோ இதன் காரணமாக ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்றதுக்கான காரணத்தை எஸ்எம்எஸ் மூலமாக தெரிவிக்கலாம், அல்லது வெப்சைட் லிங்கை கொடுத்து வந்து தெரிவிக்கலாங்க. வெயிட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இன்னும் வரை வந்து பார்த்தா 15ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா பொறுமையாக கூட அமௌண்ட் சென்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் 15ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அஃபிஷியலாக நிறைய இன்ஃபர்மேஷன் இதுக்கப்புறம் தாங்க வந்து சேரும். ஸோ வராதவங்க என்ன பண்ணலாம், ஸோ நமக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு தெரிய வரல. ஸோ வராதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது பேங்க் அக்கௌண்ட்டில் போய்ட்டு செக் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சில பேர் வந்து செக் பண்ணியிருப்பீங்க, ஒரு சில பேர் செக் பண்ணாமல் இருப்பீங்க. அதாவது நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் என்ன வங்கி கணக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதில் போயிட்டு என்ட்ரி பண்ணி பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சில பேர் வந்து பார்த்தா ஏதாச்சும் அமௌண்ட்டை பிடிச்சிட்டு இருக்கலாம். அந்த 1000 ரூபாய் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா
நீங்கள் ஏதாச்சும் லோன் போட்டிருப்பீங்க, இல்லை மினிமம் பேலன்ஸ் இல்லாமல் இருக்கீங்க. அந்த மாதிரி கட்டத்தில் அந்த 1000 ரூபா அமௌண்ட்டு பிடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால நீங்கள் ஸ்டேட்மெண்ட் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் 1000 ரூபா வந்திருக்கா இல்லையான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வழி இதுதாங்க. ரெண்டாவது என்ன வழி அப்படின்னு பார்த்தா, நிறைய பேருக்கு ₹1 SMS வந்துச்சு, பட் எனக்கு வந்து 1000 ரூபாய் வரலை அப்படின்றாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ₹1 SMS மட்டும் வந்துச்சா இல்லை ₹1 கிரெடிட் ஆச்சா அப்படின்னு பாருங்க. ஏன்னா வெறும் ₹1 SMS மட்டும் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒரு வங்கி கணக்கில் அந்த அமௌண்ட் ஏறி இருக்கலாம். இல்லை எனக்கு ₹1 அமௌண்ட்டே வங்கி கணக்கில் ஏறிச்சு, இப்போ 1000 ரூபாய் வரல அப்படின்றவங்க நீங்கள் வெயிட் பண்ணுங்க, 15 வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, அதுக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு வந்துருங்க. ஸோ பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. இது இல்லாமல் மற்றொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆதாரில் கொடுத்துருக்க அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து பார்த்தா அமௌண்ட்டு சென்ட் பண்ணியிருப்பாங்க. உங்கள் ஆதார் கார்டில் எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகிருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கு தான் வந்து அமௌண்ட்டை வந்து சென்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். முதல்ல இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, myAadhar.udai.government.in. இந்த வெப்சைட்டில் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ்னு இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி லோட் ஆகுங்க. இதில் போயிட்டு என்டர் ஆதார் நம்பரில் உங்கள் ஆதார் நம்பரை கொடுத்துட்டு கீழே ஒரு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க. அந்த கேப்சா கோடை அப்படியே பார்த்து டைப் பண்ணிட்டு கடைசியாக இருக்குது பாருங்கள் லாகின் வித் ஓடிபின்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஆதாரில் பதிவு பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்கள் ஆதார் கார்டில் எந்த பேங்க்குக்கும் லிங்க் ஆயிருக்கு அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. பேங்க் நேம் இந்த வந்து பார்த்தா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு காமிக்குது. ஸோ உங்கள் ஆதார் வந்து எந்த பேங்க்கில் லிங்க் ஆகிருக்கோ அந்த பேங்க் நேம் வந்து காமிக்குங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாரி இருக்கும். லாஸ்ட்டாக எப்போ அப்டேட் பண்ணீங்க, பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவ்னு இருக்கணும். இந்த இடத்துல வந்து இன்ஆக்டிவ்னு இருக்குது அப்படின்னா ஆதாரில் பண்ண அனுப்பினாலும் உங்களுக்கு வந்து போகாதுங்க. அதனால் பேங்க் நேம் இந்த இடத்துல எந்த பேங்க் உங்கள் நேம் காமிக்குதோ இந்த பேங்க்குக்கு தான் அனுப்பியிருப்பாங்க. அதனால் ஆதார் கார்டில் எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகிருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒருவேளை ஆதார் கூட பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகலை அப்படின்னா ஆன்லைன் மூலமாக நீங்களே லிங்க் பண்ண பாருங்கள், நம்மளே பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குங்க, அதில் போயிட்டு பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ அதனால் முதல்ல நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருக்கீங்க ஆதாரில் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அந்த பேங்க்கில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தா போஸ்ட் ஆஃபீஸில் லிங்க் பண்ணியிருப்பீங்க, ஒரு சில பேர் ஏர்டெல் பேமெண்ட், இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேமெண்ட் பேங்க் இருக்குது. ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் பேங்க்கில் லிங்க் ஆகிட்டு இருக்கும். இல்லை நீங்கள் மல்டிபிள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, 2-3 அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஆதார் கார்டில் எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகிருக்கோ அதுக்கு தான் அமௌண்ட்டு போயிருக்கும். அதனால் அது எதுன்னு பார்த்துட்டு அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் போயிட்டு அமௌண்ட்டை சென்ட் பண்ண பாருங்கள். ஏன்னா இது வந்து ஸ்டார்டிங்கில் இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருந்துச்சு. ஏன்னா இது டேரெக்டாக ஆதாரில் செலுத்துறதால உங்களுக்கு நீங்கள் இதை முதல்ல நீங்கள் இதை வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு இதுலேயும் வரலை அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு உங்கள் அப்ளிகேஷனை ஒருவேளை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மேல் முறையீடு செய்யலாம் அப்படின்ற மாதிரி அறிவிப்பையும் கொடுத்துருக்காங்க. அதாவது தகுதி இருந்தும் வரவில்லை என்றால் தங்கள் பகுதி கோட்டாட்சியர் இருக்காங்க பாருங்க, அவங்க கிட்ட போயிட்டு முறையீடு செய்யலாம் அப்படின்ற மாதிரி அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு. இதை தவிர்த்து வந்து பார்த்தா திரும்ப உங்களுக்கு இந்த அமௌண்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியுமானா அது குறித்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்ட 11 லட்சம் பேருக்கு அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காரு. மீண்டும் விண்ணப்பிக்க வாய்ப்பளிப்பது குறித்து முதல்வர் வந்து முடிவெடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் நிராகரிக்கப்பட்டவர்கள் ஆர்டிஓக்களிடம் ஒரு மேல்முறையீடு செய்வது குறித்து அதிகாரிகள் வந்து விளக்கம் அளிப்பார் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. ரிஜெக்ட் ஆனவங்களுக்கு மேல்முறையீடு பண்ணுறதுக்கு ஆர்டிஓக்கள் வந்து அவங்ககிட்ட நீங்கள் பண்ணலாம். அதுக்கு சம்மந்தப்பட்ட ஆஃபீஸராலுமே உங்களுக்கு விளக்கம் அளிப்பாங்க அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. எல்லா அப்டேட்டுமே விரைவில் வருங்க. பணம் வராதவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். என்ன காரணம் அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்பீல் பண்ணுறதை பற்றி ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு இதுதான் பேசிக்காக உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். யாருக்கெல்லாம் வரலை, யாருக்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. ஒல்ல ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.